சரி, திருச்செந்தூர் முருகர் எவ்வளோ கருணையானவர். அவரை சொல்கிறாங்களா சூரனை அழிச்சார் எல்லாம், அது ஓகே. ஆனால் அவர் சூரனை கூட அர்த்தமாக அழிக்கலை, சேவலாக மாற்றினார், மயிலாக மாற்றினார். அவ்வளோ கருணையான தெய்வத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க சார். திருச்செந்தூர் முருகர் நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். அது இப்போ நான் முருகர் உத்தரவு கொடுத்து எப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக அது உங்கள் மூலியமாக சொல்கிறேங்க சார். அதுமாதிரி திருச்செந்தூர் முருகர் கருணை சொல்கிறேங்க சார். திருச்செந்தூர் முருகரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கொள்ளையர்கள் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அம்மா வீட்டில் வச்சிருக்காங்க. இது உண்மை சமூக சார், வரலாறு இருக்குது. என்ன சொல்லுங்க கொள்ளைக்காரங்க, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த சிலையை எடுத்துக்கிறோம், எடுத்து வந்ததுக்கப்புறம் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நாங்கள் அதிகாலையில் கிளம்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ இந்த அம்மா முருகரை வச்சுட்டு, அட பாவி பசங்களா, எத்தனை கோடி மக்கள் வணங்குற தெய்வத்தை எப்படி கடத்திட்டு போகிறீங்களே அப்படின்னு. அப்போயும் அந்த அம்மா முருகர் பாசம் பாருங்க, இப்படி கொண்டு வந்துட்டீங்களாடா, முருகர் அங்கே ராஜா மாதிரி இருப்பார், சோறு கீறு எதனா அங்கே வைக்கலாமன்னு அந்த அம்மா பார்க்குறப்போ அவங்க வீட்டில் எதுவுமே இல்லைங்க சார். சிறுபருப்பு கஞ்சியும் தோசை இருந்திருக்கு, தோசை மாவும். இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பக்தியில் இவங்க போய் அந்த எல்லாம் ரெடி பண்ண வர கேப்பில் முருகருக்கு சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் படைச்சிருக்காங்க சார். இப்போ இந்த நிமிஷம் பேசுகிறோம் சார், இப்போ வரைக்கும் திருச்செந்தூரில் முருகனுக்கு காலை பிரசாதம் சிறுபருப்பு கஞ்சி தோசை தாங்க சார். அந்த அம்மா போய் சொல்லி நைட்டு இதை படைச்சோன்னே அங்கே முருகர் கனவுல சொல்லி இப்போ வரைக்கும் முருகருக்கு வந்து சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் தான் காலைல ஆகாரம். எல்லாம் முருகர் செய்யும்